27/6/2012 அன்று செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி அனைவரையும் திடுக்கிட வைத்தது. சென்னை அண்ணா மேம்பாலத்தில் அரசு போக்குவரத்து பேருந்து ஒன்று தலைகீழாக கவிழ்ந்து பெரும் விபத்து நேரிட்டது. கிட்டத்தட்ட எல்லோருமே கல்லூரி மாணவர்களாக இருந்தனர். இன்று வரை அநேகர் சிகிச்சை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அதை குறித்து மாணவர்கள் தங்கள் அறிக்கையில், அந்த ஓட்டுநர் கைபேசியில் செல்போனில் பேசிக்கொண்டே வண்டியை ஓட்டினார், அதனால் தான் விபத்து நேரிட்டது என்றனர். ஆனால் போக்குவரத்து தரப்பில் அந்த ஓட்டுநரின் இருக்கை ஒரு விதமான நைலான் இழைகளால் ஆனது. எனவே அந்த இருக்கை சரிந்து விட்டதால் அவர் கட்டுப்பாட்டை இழந்து விட்டார் என்று கூறினார். என்ன காரணமாக இருந்தாலும் அந்த ஓட்டுநரின் கவனக்குறைவே காரணம் என்று முடிவானது. நாமும் வாழ்க்கையாக ஓட்டப்பந்தயத்தில் கவனமாக ஓடி வெற்றி வாகை சூட வேண்டும். 1 கொரிந்தியர் 9:24. பந்தய சாலையில் நீங்கள் பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். 1 Corinthians 9:24. Run the race to get the prize. One song. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. மாணவனே, உன்னாக்குமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பெரிய மாணவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பெரிய மாணவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னுடைய சமூகத்திலே வாழ்த்தி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கை ஓட்டப்பந்தயத்தில் கவனமாக ஓடி கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இடத்திலிருந்து சுதந்திரிக்க அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று யெகோவா மேசியா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.